Hi guys, a very happy morning. Yes, the exam day வந்துருச்சு. எல்லாருமே ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம எவ்வளோ அழகாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமோ அதை விட இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா அந்த 100 மார்க்ஸை எப்படி 3 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்றது தான். அதாவது நம்ம படித்ததை எப்படி பேப்பரில் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரோன்றது தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உன்னோட 100 மார்க்ஸை எப்படி ப்ராப்பராக டைம் மேனேஜ் பண்ணி 3 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு ஃபியூ டிப்ஸ் சொல்கிறதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். எஸ், நம்ம அட்டன் பண்ண போகிறது டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு. அண்ட் அதுக்கான நம்மளோட டோட்டல் டியூரேஷன் எவ்வளோனா நம்மக்கிட்ட இருக்கிறது 3 ஹவர்ஸ், விச் இஸ் பேசிக்கலி 180 மினிட்ஸ். அப்படி பார்த்தா 1 மார்க்குக்கு நமக்கு இருக்கிறது 1.8 மினிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு 5 மார்க் கொஷின் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கான அலோகேட்டட் டைம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5 × 1.8 விச் இஸ் பேசிக்கலி 9 மினிட்ஸ். அப்போது இந்த 5 மார்க் கொஷினை நீ 9 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஓகே, நீ இப்போ கொஷின் எழுதிட்டு இருக்க 9 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் நீ இன்னும் அந்த கொஷினை கம்ப்ளீட் பண்ணல, அந்த 5 மார்க் கொஷினை கம்ப்ளீட் பண்ணல. அப்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொஸ்டினை எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்க அப்படின்றது பாரு. நீ ஒரு 80% ஆஃப் த கொஷின் கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால் வெல் அண்ட் குட், யூ கேன் ப்ரொசீட் வித் தட் கொஷின். ஏன்னா இன்னும் ஒரு 20% தான் இருக்குது, அது நம்ம 1 or 2 மினிட்ஸில் அதை முடிச்சிடலாம். பட் நீ அந்த கொஷினில் ஒரு 50% தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்க, இன்னும் உனக்கு 50% கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் இட் இஸ் அட்வைசபிள் டு ஸ்கிப் தட் கொஷின் அண்ட் தென் ப்ரொசீட் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷின். ஏன் அப்படின்னா அந்த கொஷினை அப்படியே விட்டு பாதி ஸ்பேஸ் விட்டுட்டு நீ அடுத்த கொஷின் போயிரு. ஏன்னா நீ அடுத்த கொஷின் அடுத்தடுத்து நீ ஆன்சர் பண்ணும்போது மேபி சில கொஷின் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடுவ. அப்போ லாஸ்ட்டில் டைம் இருந்தால் நம்ம இந்த கொஷினை என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீ ஒரே கொஷினில் உட்காந்த அப்படின்னா அடுத்தடுத்து நல்லா தெரிஞ்ச கொஷினும் உன்னால் டைம் இல்லாதனால ஒழுங்காக எழுத முடியாத மாதிரி போயிடும். ஸோ ப்ளீஸ் அந்த ஸ்டாண்டர்ட் டைமை பார்த்து டைமை கால்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ணு. அண்ட் இது தியரி பேப்பர் லென்த்தியாக வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரம் த பிகினிங் நீ கரெக்டான பேஸில் எழுது. ரொம்ப வேகமாகவும் எழுத வேணாம், ரொம்ப பொறுமையாகவும் எழுத வேணாம். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப பொறுமையாக உட்காந்து ஆன்சர் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டைம் எடுத்து ஸ்டார்டிங்கில் உள்ள கொஷின் எல்லாமே நம்ம அட்டன் பண்ணுவோம். அப்புறம் போக டைம் ஆக நமக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் பில்டப் ஆகும். ஸோ நம்ம ஏதோ எழுதணுமே அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு வந்துடுவோம். மற்ற கொஷின் நல்லா தெரிஞ்சால் கூட ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ ஃப்ரம் த பிகினிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான பேஸ், எந்த பேஸில் உன்னால் கடைசி வரைக்கும் கரெக்டாக எழுதி முடிக்க முடியுமோ அந்த பேஸில் எழுதிக்கோ. கிளியரா? தென் இப்போ அந்த 100 மார்க்ஸை எந்த ப்ரையாரிட்டியில் எழுதணும்? ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவா எம்சிக்யூவா அப்படின்னு கேட்டால் ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு நீ டிஸ்கிரிப்டிவ் தான் எழுதணும். உன்னோட ஃபஸ்ட்டு 2 hours ஆஃப் த டைம் உன்னோட டார்கெட் என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்டிவில் 50 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணும். என்னது? டிஸ்கிரிப்டிவில் 50 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணும். தென் உனக்கு நெக்ஸ்ட் 30 மினிட்ஸில் எம்சிக்யூஸ் கம்ப்ளீட் பண்ணும். எம்சிக்யூஸ் 30 மினிட்ஸில் 30 மார்க்ஸ் நம்ம அழகாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட் 30 மினிட்ஸில் உன்னோட ரிமைனிங் டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸை நீ எழுதிக்கோ. இப்படி எழுதுன அப்படின்னா ப்ராப்பராக உன்னால் என்ன பண்ண முடியும்னா அழகாக 100 மார்க்ஸை வித்தின் த 3 hours கம்ப்ளீட் பண்ண முடியும். தென் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்லாட் விச் இஸ் அவர் 15 மினிட்ஸ் ஸ்லாட். அது என்ன 15 மினிட்ஸ் அப்படின்னா நம்மளோட 1:45 2 o'clock வரைக்கும். அந்த நமக்கு 1:45க்கு நம்ம கையில் கொஷின் பேப்பர் வந்துடும். கரெக்டாக? அண்ட் இப்போ நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் இப்போ உள்ள எக்ஸாமில் டிஸ்கிரிப்டிவ் அண்ட் எம்சிக்யூ சேர்த்தே கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்கன்னு. நம்மளோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக எம்சிக்யூ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் போகும் அந்த 15 மினிட்ஸில். தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாத. 15 மினிட்ஸில் நீ ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது எது அப்படின்னா உன்னோட டிஸ்கிரிப்டிவ் கொஷின். ஸோ அந்த டிஸ்கிரிப்டிவில் தெளிவாக ரீட் பண்ணி உனக்கு எந்த கொஷின் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கோ. தென் அந்த மார்க் பண்ண கொஸ்டினை நீ எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது 2 o'clock நீ எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த கொஷின் உனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுமோ அந்த கொஷினை வச்சு ஸ்டார்ட் பண்ணு. அந்த கொஷினை நீ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த கொஷின் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அதுவே உனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கிளியரா? ஸோ அந்த 15 மினிட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த 15 மினிட்ஸில் தெளிவாக கொஷினை ரீட் பண்ணி எந்த கொஷின் சூஸ் பண்ண போகிற எழுத போகிற அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கோ. அண்ட் இன்னொரு குட்டி டிப் என்ன அப்படின்னா நீ ஏதோ ஒரு கொஷின் ரீட் பண்ணுற கொஷினில் ஏதாவது ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னா அந்த லிமிட்டை பென்சிலில் கொஷின் பேப்பரில் அந்த கொஷின் பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கோ, சின்னதாக எழுதி வச்சுக்கோ. ஏன்னா நம்ம ஆன்சர் எழுதும்போது மெயின் ஆன்சர் எழுதும்போது மேபி ப்ரெஷரில் ஏதோ லிமிட்டை மாற்றி எழுதுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீ இப்படி எழுதி வச்சுக்கிட்ட அப்படின்னா அந்த டைம் நீ அந்த லிமிட்டை அப்போ பார்த்து எழுதி வச்சுக்கலாம், அப்போ பார்த்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ தப்பாக போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. கிளியரா? ஸோ தட்ஸ் ஆல் கைஸ்.
நம்ம எல்லாருமே ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப டென்ஷன் ஆகாத. இந்த டைம் உனக்கு டென்ஷனும் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த டென்ஷன்லாம் வேணவே வேணாம். உன்ன மாதிரி தான் எல்லாரும் இந்த டைமில் இருப்பாங்க. ஜஸ்ட் ட்ரஸ்ட் யுவர் ப்ரிப்ரேஷன், ட்ரஸ்ட் த ப்ராசஸ் யூ ஹேவ் டிட். ரொம்ப அழகாக போய் எழுதிட்டு வா, காமாக போய் ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணு. கண்டிப்பாக இந்த மே மட்டும்தான். அண்ட் இன்னொரு குட்டி விஷயம், யாரெல்லாம் இந்த மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நினைக்கிறியோ, ஆகுவேன்னு நினைக்கிறியோ, கமெண்ட் செக்ஷனில் இந்த மே தான் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணு. தட்ஸ் ஆல் கைஸ். ஆல் த வெரி பெஸ்ட். இந்த மே மட்டும்தான்.